இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிர்காலமில்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலமில்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல,
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்திரி. எழுப்புதலின் நேரமல்லோ என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அலங்கம் இடியும் வரை ஆட்பரிப்போம், ஆட்பரிப்போம், ஆட்பரிப்போம். அலங்கம் இடியும் வரை ஆட்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மானாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. மானாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடையெல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஆவியாய் இருக்கிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரே நல்ல தெய்வம், கர்த்தரே நல்ல தெய்வம், கர்த்தரே போதுமான தெய்வம், கர்த்தரே பராமரிப்பின் தேவன், பாதுகாப்பின் தேவன்,
ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். எல்லாரும் வாயை திறந்து ஓ கர்த்தாவே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என் ஆத்துமா உம்முடைய ஆலயத்தின் வாஞ்சையாய் கவனமாய், ஆலய பிரகாரங்களில் ஆண்டவரை வாஞ்சையாய், என் இருதயமும் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவரை என்னை முழுமையாக சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி, முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் அடைக்கலமான தேவன், ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன், ஆர்ப்பரிப்பின் தொனியோடே அவர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா ராஃபாவே, யெகோவா நிசியே, யெகோவா எல்சடாவே, காண்கிறவரே, காப்பவரே, எல்லாவற்றையும் காத்து நடத்துகிறவரே, குமாரனே, பிதாவே, பரிசுத்தாவியே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளினபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தின் ஒரு தொனி, ஒரு ஆர்ப்பரிப்பின் தொனி தேவாலயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. துதிக்கும் பொழுது எரிகோவின் கோட்டைகள் தகரும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதான கேடுகள், அந்தகாரத்தினுடைய பாவங்கள், பாவத்தின் சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தராகும்படிக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆராதனை உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆராதனை, உங்களை புடமிடுகிற ஒரு ஆராதனை, உங்களை சமாதானத்துக்கு நேராக அழைத்து சொல்லுகிற ஒரு ஆராதனை, உங்கள் வாழ்க்கையில குறைகளை சுட்டி காண்பிக்கிற ஆராதனை, உங்கள் குற்றங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிற ஆராதனை, உங்களை ரட்சித்தவரை, உங்களை மீட்டு கொண்டவரை ஒப்புரவாகி அவர் சமூகத்தில் மறுபடியும் ஒரு இளைய குமாரனை போல ஆண்டவர் திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் துதிகளுக்குள், எல்லாரும் சொல்லுங்க, அவர் துதிகளுக்குள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவர், சர்வ சேனைக்கும் அதிபதியாய் இருக்கிறவர். இந்த காலையில் அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளினபடிக்காய், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடிக்காய், எங்களை நீர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறபடிக்காய், எங்கள் மத்தியிலே நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்காய், எங்களை தைரியப்படுத்தும்படிக்காய், எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை நீதியின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே நடத்தும்படிக்காய் எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி அவர் பாதத்தை நோக்கி இப்படி சொல்வோம், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறுத்துகிறவரே, நிறைத்தவரே என்று சொல்லி உண்மையாக அவர் முகத்தை பார்த்து ஸ்தோத்திர பண்ணி பாடி அவர் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பண்ணுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை தேவ சமூகத்துக்கு நேராக நீட்டி, எல்லா ஒரு மனதோடு அவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? சேர்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே
உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் இயேசுப்பா. உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தேன். சொல்லுவோமா? தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தேன். தந்தையும் தயவாய் தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையும் தயவாய் தாண்டினேன் வனாந்திரத்தை. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து உயிருள்ளவரை நான் உம்மை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், இயேசுவே. உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை ஆமென். அன்னை போல் இயேசுவே. இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அரண்ட வேளை அன்னை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. சொல்லுவோமா? இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். இயேசுவே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். இந்த காலை உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து கர்த்தாவே உம்மை உயர்த்த, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்த, கர்த்தாவே ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல எங்களை நடத்தி வந்த எல்லா நிலைமைகளை எல்லா அன்பை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த காலையில் அவர் முழு இருதயத்தோடு ஆண்டவர் கடந்த 7 மாதம் அளவும் நம்மை தூக்கி சுமந்து 8ஆம் மாதத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இந்த காலையில எல்லாரையும் நன்றி சொல்ல வைத்திருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் இந்த 7 மாதம் அளவும் எங்களை நடத்தி வந்த ஜீவன் சுகத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஜீவன் சுகத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க. நல்ல ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்த நல்ல வேலைக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்த குடும்ப வாழ்க்கையில கொடுத்த பெற்றோருக்கு, உறவுகளுக்கு, நல்ல பணித்தளங்களுக்கு, நல்ல ஆரோக்கியத்துக்கு, எல்லா ஆசீர்வாதங்களை தந்த தெய்வத்துக்கு, தேசத்துக்கு நல்ல சேமத்தின் மழையை தந்ததற்கு, தேசத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்களை தந்ததற்கு, இயற்கையை தம்முடைய கிருபையினால் பாதுகாத்ததற்கு எல்லாரும் வாயை திறந்து கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு யாவையும் செய்திருக்கிறார், கர்த்தர் என்னை தீங்குக்கு விலக்கி காத்திருக்கிறார், என் ஆத்துமாவை மரணத்திற்கும் ஆண்டவரை பாதாளத்திற்கும் விலக்கி காத்திருக்கிறார். மனிதனை நம்புவதை காட்டிலும், எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, மனிதனை நம்புவதை காட்டிலும், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்கு, எல்லா கரங்களை தட்டி எல்லா நன்மைகளுக்கு
கிருபைகளுக்கு, எல்லா உதவிகளுக்கு, எல்லா இரக்கங்களுக்கு, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு, எல்லா நன்மைகளுக்கு நன்றி இயேசுவேன்னு சொல்லி, நன்றி ஏசப்பான்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, தோளின் மேல சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. ஒரு விசை கூட சொல்லுவோமா? கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, தோளின் மேல சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என்ன கெஞ்சிறதும் கொஞ்சிறதும் பார்த்தா உம்மை அப்பா அம்மான்னு கூப்பிடுவே, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, தோளின் மேல சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, என்ன கெஞ்சிறதும் கொஞ்சிறதும் பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. இந்த பக்தனை போல சொல்லுவோம். 7 மாதம் அளவும் கர்த்தாவே ஒரு தகப்பனை போல தோளில் தூக்கி சுமந்தி, ஒரு தாயை போல கருவில சுமந்தது போல நீ எங்களை சுமந்து வருகிறீர். உங்களை எனக்கு அப்பான்னு கூப்பிடுன்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஏன்னா நீர் எனக்கு ஒரு தகப்பன், நல்ல தகப்பன். உம்மை அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசை உண்டு. உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. இந்த புதிய மாதத்துல ஒரு 8ஆம் மாதத்துக்குள்ள வந்திருக்கிற சபையே, நீ என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாதது, உனக்கு எட்டாதது மான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துல உங்களை, உங்கள் சிறை இருப்புகளை எல்லாம் மாற்றி, உங்கள் சஞ்சலங்களை எல்லாம் மாற்றி, உங்கள் கண்ணீரை துடைத்து, உங்கள் நெருக்கங்களை மாற்றி, ஓ அவாந்தர வழிகளில் ஆறுகளை ஆண்டவர் தருகிறவர். ஓ வெட்டான் தரையில ஓ அவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் தந்து நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விசேஷ விதமாக நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஓ நான் தாட்சி அடையே. ஓ 1000 நாட்களை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்வதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. இந்த காலையில கர்த்தர் எனக்கு செய்த ஒவ்வொரு உதவிகளுக்கு, கர்த்தர் எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு, கர்த்தர் எனக்கு தந்த எல்லா கிருபைகளுக்கு, கர்த்தர் எனக்கு தந்த எல்லா கிருபைகளுக்கு உனக்கு நன்றின்னு சொல்லி பக்தனை போல சொல்லுங்க. மறப்பேனோ, மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாததும் உங்களுடைய கிருபைன்னு சொல்லி அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க. மறப்பேனோ, மறந்து போவேனோ,
மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ, மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? இந்த காலையில எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு மனிதனை தேடி இந்த இடத்துல வரலப்பா, ஒரு மனிதனை உயர்த்த வரலப்பா, ஒரு மனுஷங்கிட்ட போய் மண்டியிட வரலப்பா, ஒரு மனுஷனிடத்துல போய் ஆள வரலப்பா. உங்க பாதத்தில் வந்திருக்கிறேனப்பா. உங்க பாதத்துல வந்த எல்லாரையும் நீர் கனம் பண்ணி இருக்கிறீர். ஓ, எவர்களை அழைத்தீரோ அவர்களை ஆண்டவரே வேர் பிரித்தீர் ஆண்டவரே. எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஓ, எங்களை ஒரு முத்திரை மோதிரமாக நீர் எங்களை ஆண்டவரை வணைந்து பிரித்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை சில பலவீனங்கள் உண்டு, சில வியாதிகள் உண்டு, சில சஞ்சலங்கள் உண்டு, சில நெருக்கங்கள் உண்டு, சில உபத்திரவங்கள் உண்டு, சில கண்ணீர் உண்டு, சில கவலைகள் உண்டு ஆண்டவரை. எல்லாவற்றையும் மாற்றி ஓ இந்த காலையில கத்த சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு, ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு ஓ நான் உனக்காக திறந்த வாசலை கட்டளை இட்டிருக்கிறேன். இந்த காலையில சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற சிறை இருப்புகள் மாறட்டும். எனக்குள்ளே ஆண்டவரை தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே அந்தரங்க பாவங்களை ஆண்டவரே அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கத்த சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த காலையில் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கடு சுபப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்க கத்தரால முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையை விட்டு அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். இந்த காலையில கத்த சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் உமக்கு முன்பதாக நன்றாக தெரியும். ஓ இன்னைக்கு காலையில 51ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறார், ஓ நான் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டேன். என் தாய் என்னை கற்பம் தரித்தது பாவத்தில். நீ பாவத்தில் வாழ்வதற்காக அல்ல, கல்வாரியில் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை ஏன் சிந்தினார் என்றார், நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னிடத்தில் வருவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம், ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம், அது பரிசுத்தமான வாழ்க்கை, அது பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை சமர்ப்பித்து அர்ப்பணித்து என்னோடு இந்த பாடலை இணைந்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ என்னென்ன காரியங்களோடு இன்னைக்கு பொருத்தனையோடு இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்களோ உங்கள் பொருத்தனைகளை அவர் நிறைவேற்றுவார். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, நீங்க பரிசுத்தர், என் குடும்பம் பரிசுத்தமாகணும் அப்பா, நான் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் பரிசுத்தமாகணும் அப்பா, சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட சபைதான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவர்கள் கைவிடப்படுவீர்கள். இன்னைக்கு காலையில எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை பரிசுத்தமாக்கும் அப்பா, எங்களை புடமிட்டருளும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அனுக்கிரகம் செய்தருளும் அப்பான்னு சொல்லி ஒரு விசை கூட என்னோடு இணைந்து பாடி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. கரங்களை அசைத்து ஆராதனை. வெட்கப்படாதபடிக்கு எல்லாரும் வாயை திறந்து கரங்களை அசைத்து சொல்லுங்க, பரிசுத்தரே படைத்தவரே
ஓசை கூட பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நிசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே கரங்களை அசைத்து ஒரு மனதோடே ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. நல்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி இருதயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வேன். ஆராதனை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை மகிமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்துள்ள பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் இடைவிட இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையதப்பா. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவரே நீர் ஜனத்தோடு பேசும். அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியையும் தேடுங்கள். ஒன்று கூட சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் வேலைக்கோ ஒரு வீடு கட்டவோ அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கோ ஒரு கம்பெனியை தொடங்குவதற்கோ அவன் முற்படும் பொழுது தான் விசுவாசம் வைத்திருக்கிற, தான் நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த தெய்வத்தை முதல்ல அவன் கூப்பிடுவான். அது விவாகமானாலும் படிப்பானாலும் முதல் நாள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணினாலும் அதை அவன் செய்வான். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்ய முற்பட்டாலும், நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? தேடணும். இன்னைக்கு காலையில் பாரம்பரியமாக நம்ம அனுசரித்து வருகிற சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்துக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். பழைய காலத்தில் ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் வயதானவர் மரித்து போனா 16 அடியந்தரம். என்னது? 16 அடியந்தரம். அதுல சமையல்ல முதல் சாப்பாடு யாருக்கு? செத்து போனவனுக்கு. செத்து போனவன் இருக்கிற காலத்துல சாப்பாடு கொடுத்திருந்தா இன்னும் 10 வருஷம் இருந்திருப்பான். செத்து போனவனுக்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடுல எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு மூளைக்கு வைப்பாங்க. அது இன்னைக்கு இருக்கு. அதை விட நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படும், கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறது. இப்படி பல பாரம்பரியங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது.
இப்படி பாரம்பரியம் ரொம்ப இருக்க சொல்ல, ஒரு நாள் பாரம்பரியத்தை விட்டு வந்த சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு 5 காரியமாகும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் உங்களுக்கு கைமாறி கொடுக்க போறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்பர் 1, மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நம்பர் 1, முதலிடம் தேவனுக்கு. என்னது? முதலிடம் தேவனுக்கு. உலக காரியங்களுக்கு முன்னமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாத்திலையும் வெற்றி பெற்றுருவீங்க. இன்னைக்கு காலையில் யார் பட்சம் யார் தேடினா அவங்களுக்கு பதில் என்றால், இயேசு அவனை நோக்கி. நான் அந்த மனுஷங்கிட்ட எல்லாம் போகல. இப்போ பார்ட்டி என்பது அந்த வசனத்தில் 3 காரியங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடணும். இன்னைக்கு நம்ம கிட்ட எங்க எல்லாம் பாதி இருக்குன்னு சொல்ல போறேன். என்னது? பாதி இருதயம். கணவன் கூட வாழ்வ, அடுத்து ஒரு சின்ன வீடு, அது பகுதி. அப்படி வாழக்கூடாது என்று சொல்லுகிற ஒரே புஸ்தகம் வேதாகமம். நமக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், நான் அந்த அவனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இவளை கட்டியிருந்தா நல்லா இருப்பேன். ஏய், உனக்கு ஆண்டவர் ஒருத்தனை தந்தார். அவன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இவன் தான் உனக்கு சரியான சாடிக்கேத்த மூடி. இனி நம்ம சபைக்கிட்ட யாராவது இந்த வார்த்தை கேட்டானா அங்க உங்களுக்கு அடி கிடைக்கும். பாதி இருதயம் இங்க, பாதி இருதயம் அங்க. நோ, இந்த காலையிலே வேதம் சொல்லுகிறது முழு இருதயம். இங்க வந்துட்டீங்கன்னா முழு கான்சன்ட்ரேஷன் கர்த்தர்கிட்ட வந்துட்டுனா இன்னைக்கு நீ விரும்புகிற காரியம் இன்னைக்கே நடக்கும். உன் தேவனை முதலில் எப்படி தேடணும்னா, உன் முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட. இந்த 3 எங்க சங்கமிக்கிறது என்றால், அங்க நீ தேடுகிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர செய்வார். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே என் கால ஒன்று ஆத்துல ஒன்று சேத்துல, நீ எவ்வளவு முட்டி மண்டிட்டு கேட்டாலும் அந்த காரியத்தில் ஒரு நகரவே நகராது. இன்னைக்கு சபை கிட்ட கத்த சொல்லுதாரு, உன் முழு இருதயத்தோடு நீ என்னை தேடினால், ஒரு முழு ஆத்துமாவோடு என்னை தேடினால், உன் முழு மனதோடு என்னை அன்பு கூர்ந்தால், நீ எதை கேட்கிறாயோ அதை உனக்கு தருவேன். பரிசுத்தவான்கள் அநேகர் இப்படி கேட்டு இருக்கிறாங்க. முடியாதவைகளை முடிய வைத்து கனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இதுவரை ஆராதித்த ஆராதனை எப்படியோ தெரியாது, இன்றைக்கு உங்க ஜெப வாழ்வை, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது எப்படி தேட வேண்டும் என்றால், முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, உன் முழு மனதோட என்ன அன்பு கூறு. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒரு 8:30 இதுக்குள்ள வந்துருதான்ப்பா, உபவாசம் கொடுத்து ஒரு குறித்த நேரத்தில் வந்துருதான்ப்பா, நான் எல்லாவற்றையும் மறந்து நான் முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். செய்தி ஊடகங்கள், ஒரு நாள் மீடியாலாம் இவ்வளோ கிடையாது.
ஊடகங்கள் ஒவ்வொரு நாளும் தருகிற செய்தி அது நமக்கும் பாடமாக மாறட்டும். இந்த காலையிலே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் வசனம் 2 திருப்பிக் கொள்ளுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மனிதனுடைய பூமியில அதை பிடிச்சிடலாம், இதை பிடிச்சிடலாம், அதை ஆக்கிடலாம், இதை ஆக்கிடலாம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்கள். நீங்க இந்த பூமியில் இருக்க வரையும் வியாதி இருக்கிறது, இந்த பூமியில் இருக்க வர நெருக்கம் இருக்கிறது, இந்த பூமியில் இருக்க வர உபத்திரவம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது. ஒரு வயது போக போக நம்ம சரீரத்தினுடைய அவயவங்களுக்கு ஃபால்ட் வரும். நீங்க ஒரு பைக் வச்சிருந்தா, கார் வச்சிருந்தீங்கன்னா டயர் தேவையான டயரை மாத்திக்கலாம். நம்ம சரியில்லை அப்படி எந்த அவயவங்களும், ஒரு சில அவயவங்களை தவிர்த்துட்டு எல்லாம் மாற்ற முடியாது, ஆல்டர்னேட் பண்ண முடியாது. இருக்கிற காலம் வர ஞானமா விவேகமா சாப்பிடுகிற சாப்பாடுல சிந்தனை மண்டலங்களை ரொம்ப ஓவரா சிந்திச்சு ஓவரா செயல்பட்டு அது வேணும் இது வரும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கடைசியில கண்ணிலையும் பிரஷர் வரும். இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிற காலம் வர ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டதை தருவாரு, கேட்காதவையும் தருவாரு. இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்குள்ள விடையே ஓடு இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானது என்னது? ஒன்று தேவராஜ்யம். பூமியில் இருக்க சொல்ல நான் உபவாச கூடத்தில் சொன்னேன், இப்பவும் அதை சொல்லுதேன். நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட குவாலிட்டியாக கேளுங்க. என்னதான் கேளுங்க? தரமா கேளுங்க. நம்ம ராஜா வீட்டு பிள்ளை, நம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள், மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டவரே, நான் முதலில் தேட வேண்டியது கர்த்தரை. யார? என்னத? கர்த்தரை. கர்த்தாவே, உம்மை தேடுவதற்கான கிருபையை எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போமாக. 2 மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எல்லாரும் கவனிக்கணும். 2 நீதியை நாடுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. என்னத? என்னத? நீதியை நாடுங்கள். நீதியை நாடுங்கள். அந்த நீதியை நாட சொல்ல என்ன கிடைக்க போகிறது என்பதை உங்களுக்கு விளக்கி இந்த வசனத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன். ஜெபத்தோடு நில்லுங்கள். தேவனுடைய நீதி எப்படி நடக்குன்னு சொன்னா, உண்மையான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு நீதி நடக்கும். அல்லேலூயா. இப்போ நான் வசனத்துக்கு நேராக உங்களை அழைத்து சொல்கிறேன். மலை பிரசங்கத்தில் இயேசு பல காரியத்தை பேசினார். அதுல நீதியின் மேல் பசிதாகம். உங்களுக்கு நீங்களே நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க குடும்பத்துக்கு நீங்கள் நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் போகிற திருச்சபைக்கு நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் கொஞ்சம் குருட்டு நியாயத்தை வச்சிருப்போம் எல்லா காரியத்துக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியின் மேல் எப்படி உண்டாகணும்? பசிதாகம் உண்டாக வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவரை குறித்து பைபிள் சொல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியின் அச்சாரம், நீதியாய் நீதிக்காய் நின்றவர், நீதிக்காய் மரித்தவர் என்றெல்லாம் ஏசப்பா அந்த பைபிள் அப்படியே 1 by 1 சுட்டி காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிக்கு எதிராக நீ மாறக்கூடாது. நீதிக்கு ஆப்போசிட் என்கிறது அநீதி. நீதிக்கு ஆப்போசிட் என்னது? அநீதி. நீதியின் மேல் உனக்கு ஒரு பசிதாகம் உண்டாகட்டும். பல வீட்டில் என்ன சண்டை வரும்னா, மனைவி காலையில் நேரம் எந்திக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? எந்திக்க மாட்டான். கணவனும் வீட்டுக்கு வாங்கி போடுகிற காரியத்தில் ரொம்ப பேக் அடிப்பார். அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுதேன், உங்கள் மனைவி சொல்லுகிற பொருளை வாங்கி கொடுக்காட்ட அங்கே என்ன வரும்?
சண்டை வரும். அதே போல உங்க கணவனுடைய சரீரம் உங்களுக்கு மாத்தம் உரியது. மனைவியே, உன் கணவனுக்கு உன் சரீரத்தின் முழு உத்தரவாதம் இருக்கிறதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இது ஏன் இதை சொல்லி வரேன்னா, கணவனுக்கு நீதி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், மனைவிக்கு நீதி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு நீதி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு முன்பதாக நீதியாய் நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் காட்டமானதான், இதெல்லாம் பிடிச்சுதான் ஆகணும். இதுதான் வாழ்வு. இன்னைக்கு காலையில நீதியை நாடுங்கள். என்னதா? நீதியை நாடுங்கள். இன்னைக்கு சபை கிட்ட சொல்லுதேன், சபைக்கு நீதி காட்டிருங்க. பாத்திரம் சபைக்கு நீதி காட்டிருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீதியை காட்டிருங்க. பாக்கி எல்லாம் தானாவே வரும். 8:30 முன்ன ஓடி வர நினைச்சு பாருங்க. அதுக்கு பின்னால வருகிற ஆசீர்வாதம் அந்த வாரமே வெளிப்படும். அந்த வாரமே வெளிப்படும். இன்னைக்கு காலையில் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீதியின் மேல் என்ன உண்டாகணும்? நீதியின் மேல் பசிதாகம் உண்டாகணும். ஆண்டவரே, நீதி செய்ய எனக்கு கிருபை தாரும். ஒரு வசனத்தை கூட சொல்லி உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு காலையில் சொல்லி தருகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 17. ரோமர் 14 வசனம் 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். கரங்களை தட்டி. தேவனுடைய நீதி என்னன்னு இப்ப படிக்க போறோம். எல்லாரும் கவனமா கேட்கணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இதெல்லாம் இந்த ஊர்ல தான் புசிப்பும் குடிப்பும். எங்க? இந்த பூமியில தான் புசிப்பும் குடிப்பும். அதனால இருக்கிற காலம் வரை நல்ல தந்த படத்தை நல்ல சாப்பிட படிச்சுக்காங்க. அல்லேலூயா. நம்ம கிராமப்புறத்தில் மக்கள் என்னன்னா, கஞ்சி, கருவாடு, 2 சின்ன வெங்காயம். உங்க சரீரத்துக்கு வைட்டமினான ஆகாரம் தேவை. அல்லேலூயா. நீங்களும் நானும் மறிக்க சொல்ல, என் கையில் ஒரு கோல்டு வாட்ச் கிடந்தனா அந்த கல்லறையில் கிடச்சிடுவான். கடைசியில் ஒருத்தன் கேட்பான் பாருங்க, ஒரு பரஜாதிக, ஏய் மூக்கில் காதல் எது கிடக்கா, ஒன்னையும் விட்டு விட மாட்டான். இந்த பூமியில் இருக்க சொல்ல நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது எங்க கிடையாது? பரலோகத்தில் இல்லை. அல்லேலூயா. எங்க இல்ல? பரலோகத்தில் இல்லை. புசிப்பும் குடிப்பும் அங்க இல்ல. அங்க இருக்கிறது என்னன்னா, இந்த பூமியில நீதியா வாழ்ந்தா அங்க நீதி கிடைக்கும். இந்த பூமியில சமாதானமா வாழ்ந்தா அங்க அந்த சமாதானம் கிடைக்கும். அந்த பூமியில பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அங்கேயும் அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டெமோ இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னா அவன் டெமோ பண்ணி காட்டுவான். என்னது? இந்த பூமி உங்களை நீதியா வாழ்வதற்கு ஒரு டெமோ என்பதை மறந்து விடாதீங்க. இந்த பூமியில சமாதானமாய் வாழ்ந்தவனுக்கு மாத்திரமே பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமம் படிப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, உன் வீட்டுல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்குயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். இன்னைக்கு காலையில சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரிடத்தில் கேட்ப, ஆண்டவரே, போன உபவாசம் கொடுத்து வந்த மக்கள்கிட்ட எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாரையும் வச்சு கேட்டேன், பாஸ்டர் அம்மா உள்பட வச்சு கேட்டேன். உங்களுக்கு சமாதானம் இருக்கா? இந்த 7 மாசத்துல எத்தனை சண்டைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஸ்ட்ரகிள், ராத்திரில படுத்து மாத்திரை போட்டு தூங்காதவர்கள் இதுக்குள்ள உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நீதி சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நம்பர் 3, 34ஆம் சங்கீதம் வசனம் 10.
ஒருவர் எரேமியா 29:13 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கரங்களை தட்டி. 3, முதலிடம் தேட வேண்டியது கர்த்தருடைய பாதத்தை தேடுங்கள். முதல் தேட வேண்டியது யார? கர்த்தர் தேடு. பாருங்க, சிங்கக்குட்டி தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கம் ஒரு குட்டிய அது பிரசவிச்சிட்டுனா அது தன் குட்டிக்காக இறை தேடி போகும். என்ன தேடி போகும்? எல்லாம் கவனிக்கணும். என்ன தேடி போகும்? இறை தேடி போகும். இறை தேடி போன இடத்துல அதுக்கு இறை கிடைக்கல, குட்டி என்ன ஆயிரும்? பட்டினி ஆயிரும். காட்டுல ராசா, ஆனா பிள்ளைக்கு சாப்பாடு வரல. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு, காலையில் எந்திரிச்சு கர்த்தர் முகத்தை பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்குள்ள தேவைகளை கர்த்தரிடத்துல எத்தனை பேர் சொன்னீங்க? இன்னைக்கு வேதத்தை எத்தனை பேர் வாசித்தீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு நான் பார்க்கிறவங்க இப்படி பேசணும், பழகணும், எப்படியெல்லாம் பழகணுங்கிறத எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? நிறைஞ்ச இடத்துல எனக்கு சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனுவை ஆண்டவரிடத்தில் சொல்லி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் அமர நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, ஒரு நன்மையும். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க. யாரும் சண்டைக்காரன் ஒன்றும் இல்லையா? சோத்திரம். ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு நான் இந்த வசனத்தை தொடர விரும்புகிறேன். 7 மாசத்தை முடிச்சிட்டோம். ஒரு ஈவாலுவேஷன் ஒன்று பின் திரிந்து, இந்த 7 மாசத்துல உங்களுக்கு நல்ல வேலையை தந்தார், அப்படித்தானே? இந்த 7 மாசத்துல எத்தனை பேருக்கு ஒரு 10 நாள் வேலை இல்லாட்ட ஒரு 5 நாளுக்குள்ள வேலைக்கா சாப்பாடுவதற்கான காரியத்தை நான் சேவிங் பண்ணியிருக்கிறேன்னு எத்தனை பேர் உங்களுக்கு சொல்ல முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்வு. ஒரு நன்மையும். அதனால இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்களுக்கு தந்த விவேகத்தில், உங்களுக்கு தந்த ஞானத்தில், உங்களுக்கு தந்த அறிவில், இந்த காலையிலே கர்த்தரை தேடுகிறவனுக்கு இன்னைக்கு பகிரங்கமா சொல்லுகிறேன், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே உம்மை தேட எனக்கு கிருபை தார். எரேமியாவுக்கு கொஞ்சம் கூடி அந்த விஷயத்தை எவ்வளவு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு பாருங்க. 29:13 எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இப்போ பெரிய பாயிண்டுக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க கர்த்தரை கண்டுபிடிச்சவங்க இல்லை எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருக்கும் உள்ள மூட நம்பிக்கை அவர் உருவத்தில் தான் வருவார். என்னது? அவர் தாடி போட்டு என்ன மாதிரி இந்த ஒரு வெள்ளை அங்கி போட்டுதான்? நோ 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 நோ. நீங்க வசனத்தை வாசிக்க சொல்ல அங்க அவரை பார்க்கலாம். உங்க காதுல நீங்க எங்கேயாவது கண்ட்ரோலை மீறி போக சொல்ல உங்க முகத்துக்கு முன்ன வந்து நின்று சொல்லுவார், ஏலே நீ இங்க நிற்க கூடாது, உடனே வெளியே போ, நீ இதை பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி கர்த்தரை கண்டவர்கள் எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்காங்க. தாடி வச்சு வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை அங்கி தரித்து அப்படி பார்க்கிறது அல்ல கிறிஸ்தவம். நீங்கள் வாசிக்கிற வார்த்தையில் அவரை காண முடியும். இன்னைக்கு நான் நீதிமொழிகள் 2 வாசித்தேன். என்னுடைய ரெகுலர் போர்ஷன் இப்போ நான் எசையாவை வாசிக்கிறேன்.
எனக்கு எசேயாவினுடைய 2ஆம் வசனம் தான் இன்னைக்கு என்னுடைய மெடிடேஷன். அதுக்குள்ள என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை இவர் எனக்கு அதை கண்டுபிடித்து காட்டுகிறார். நான் அவரை அங்கு கண்டுபிடித்து விட்டேன். அப்படி கண்டுபிடிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதனால ஆண்டவரை நீங்க எங்கனாலும் பார்க்கணும்னு சொன்னா வெள்ளை சட்டை, வெள்ளை அங்கியோட, நீண்ட தாடியோட, முள்முடியோட, அதல்ல. அப்படியல்ல கர்த்தரை பார்ப்பது. கர்த்தரை எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்கன்னு கர்த்தர் கேட்கிறாரு. நான் கர்த்தரை கண்டதுனால, கர்த்தருடைய வேத வசனம் எனக்குள்ள இருக்கிறதுனால எத்தனையோ இடங்களில் பாவத்திலிருந்து நான் தப்பிக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி. 4ஆவதாக மத்தேயு 6:26. எல்லாரும் கவனிக்கணும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பக்கத்தில் கைப்பிடிச்சு, நம்ம விசேஷித்தவர்கள். நம்ம யாரு? விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆகாயத்து பட்சிகளை நீங்க விடிய காலம் எந்திரிச்சிங்கன்னா என்ன சத்தம் உங்களுக்கு கேட்கும்? விடிய காலம் நல்லா எந்திரிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும்? என்னது சத்தம்? ஒன்றும் புரியல எனக்கு. காக்கா, வேற குருவி, கிளி, இதுக்கெல்லாம் வித்தியாசமான சவுண்டு. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு மலை பிரதேசத்தில் வாழ்ந்ததுனால மலையில் இருக்கிற இந்த பறவைகளுடைய சவுண்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இங்கெல்லாம் அந்த வித்தியாசம் கேட்கவே கிடையாது. காலையில் நேரமே எந்திரிச்சதானே இதெல்லாம் கேட்போம். அல்லேலூயா. காலையில் நேரமே எந்திரிச்சதானே. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். காலையில் இது கா கா கான்னு சொல்லி போகும், ஆனால் ரிட்டன் வரச்சல் அது சாந்தமா வரும். அவைகளை போஷிப்பித்து வழிநடத்தி அவை விதைக்கலை. இப்போ பாருங்க, ஒரு விதைப்பின் காலம். மக்கள் எல்லாம் எங்க ஓடுதாங்க? ஓடுதாங்க. நட்ட பின்பு அறுக்க ஓடுவாங்க. அடுத்து கும்மாரமா என்ன செய்யும்? கூட்டி வச்சிருப்பாங்க. இதை வெலக்காரங்கிட்ட கொடுக்க. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாரு? பிழைப்பூட்டுகிறார். அண்டர்லைன் பண்ணுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். கவலையை விடுங்க. உணவுக்கு உடைக்கு கஷ்டப்பட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்காதங்க. அனைத்தையும் பொறுப்பாய் கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, அனைத்தையும் கர்த்தர் பொறுப்பாய் செய்வார். அதனால மிருகங்களை விட, பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை அவர் வழி நடத்துவார். இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட சொல்லுதேன், உங்களை வழி நடத்துவதற்கு அவர் கரத்தில் நீங்க உண்மையா உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? உங்களை அவர் வழிநடத்துவதற்கு அவரிடத்திலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இன்னைக்கு காலையிலே இந்த மாசத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். எவ்வளவு தேவை, எவ்வளவு கமிட்மெண்ட், எவ்வளவு காரியங்கள். 1ஆம் தேதி தேவ முகத்தை பார்த்து கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் யாரா மாறிடுவார்னா யெகோவா ஈரையாக மாறுகிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்னைக்கு காலையில் பிரசங்கிக்கிற எனக்கெல்லாம் அநேக தேவைகள் உண்டு, அநேக கமிட்மெண்ட்டுகள் உண்டு. சில மருத்துவத்திற்கு உதவி செய்ய வேண்டியவன் உண்டு. சில நல்ல காரியங்களுக்கும் மற்ற திடீரென்று ஏற்படுகிற சில துக்க செய்திகளுக்கெல்லாம் ஓட வேண்டியது காலம். ஆனால் 1ஆம் தேதி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இவைகளெல்லாம் நீர் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். அவைகளை காட்டிலும், அவைகளை பிழைப்பூட்டி நடத்துகிறதை காட்டிலும் உனக்கு தேவைகளை சந்தித்து நான் தருந்து ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள்
ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்திலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாஸ்டர், நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்க பாஸ்டர்ட்ட ஒரு ஜெப குறிப்பு வந்தால் இந்த ஜெப குறிப்பு பாஸ்டர்ட்ட இருந்து மூணாவது ஒருவர்கிட்ட போகாது, ஒருவர்கிட்ட மட்டும் தான் போகும். சபைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி. என்னதுக்கு? எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எப்படியா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தில் கர்த்தரை நம்ம ஆராதனை துதிக்கிறோம். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒன்று துதிக்கணும். அது கழிஞ்ச விண்ணப்பம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னைக்கு காலையில் இங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. இல்லை, இந்த உபவாச கூட்டத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இங்கு நடக்கிற ஆராதனைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இங்கு நடக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. அது தன்னுடைய கடமையை செய்யாமல் திரும்பி வராது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பலதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாளை என்ன நடக்குமோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ என்று கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் என்ன செய்யாத, கவலைப்படாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை மரண பரியந்தமும் அவர் நடத்துவார். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 31 ஒருவர் வாசிக்கலாமே. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு, கூட கொடுக்கப்படும். என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைஞ்ச இடத்துல சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இன்னைக்கு உங்கள் ஆண் பிள்ளை வச்சுருந்தாலும் பொன் பிள்ளை வச்சுருந்தாலும் அது ஒருவேளை தூங்க சொல்ல பல நேரத்தில், சில நேரத்தில் அது உங்களுக்கு இணங்காது. தூங்க சொல்ல அவன் தன்னை மறந்து பொட்ட பிள்ளை தானை மறந்து தூங்க சொல்ல அவ தேவைகளை அவ தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்போ சின்ன பிள்ளைகளா இருந்தால் இந்த பிள்ளைகளை இப்படி சொல்லுங்க, படிப்பு, அவங்களுடைய கல்லூரி படிப்பு, என்ன படிப்பு, அவ விவாகம், அவன் விவாகம், அவனுடைய வேலையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி எல்லாம் ராஜன் பாஸ்டர் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு காலை நிறைஞ்ச இடத்துல சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கடக்காரன் அல்லவே, தேடுங்கள், கூட எப்படி, என்னது, கூட கொடுக்கப்படும். ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, முன்னுரிமை ஆண்டவருக்கு கொடுத்து வாழ்க்கையில் முதலிடத்தை தேவனுக்கு கொடுத்து வாழ்வதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் தேடுகிறீங்களோ, தேவனுடைய முகத்தை யாரெல்லாம் தேடுகிறீங்களோ, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்து ஒரு வசனம் வருது, இதை நீங்கள் அப்படியே பிடிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகணும். 1 ராஜாக்கள் 3:13, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இப்போ எல்லாரும் ஒரு நம்ம தற்பரிசோதனை செய்ய போறோம். நீங்க கேட்டதை விட கேட்காதது எத்தனை தந்திருக்கான்னு ஒன்று சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதிகம். கேட்டதை விட கேட்காதது தான் கூட வந்திருக்கு. கேட்டதை விட கேட்காதது தான் கூட வந்திருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புகிறீங்க? இதுவும் மன்றி நீ கேளாத தந்தே ஐஸ்வர்யத்தை. இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் கேட்டதை விட கேட்காதது கூட தந்திருக்கான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கேட்டதை விட கேட்காதவைகளை கர்த்தர் தந்து உங்களை மகிமையாய் கனம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இடைபெற்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியார் உங்கள் மத்தியில் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அவர் சொல்கிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் இவைகளெல்லாம் கூட என்ன செய்ய கூட கொடுக்கப்படும். கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணுறேன், முடிவுரைக்கு வருகிறேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீ பலது நேரத்தில் மறந்துட்ட. ஒரு காலத்தில் ஆலயமும் ஊழியக்காரனோட இருந்த உறவு படிப்படி குறைந்து அது ஞாயிற்றுக்கிழமாக மாற்றிச்சு. அதனுடைய ரிசல்ட் என்பது வேதனையும் சஞ்சலமுமாக மாறினது. சபையே, உங்களை இந்த சபை ஹானர் பண்ணுது தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் அடிக்கிறது, உங்களை நேசிக்கிறது, உங்களை அன்பு செலுத்துகிறது, உங்களை சபை விசாரிக்கிறது. உங்கள் துக்கத்தில், உங்கள் கஷ்டத்தில், உங்க மகிழ்ச்சியில் பேரண்ட்ஸை விட, உறவுகளை விட ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறது திருச்சபை. பலர் பல நேரத்தில் வந்த வழியை மறந்து விடுவோம். பலது வந்த வழியை மறந்து விடுவோம். ஆண்டவர் சொல்றார், நான் மறப்பதற்கு நான் ஒரு மனுபுத்திரன் அல்ல. நீங்க பழையதெல்லாம் நல்லா நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஒரு தவறுக்குள்ள விழாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு காலையில் என்னுடைய பழைய நிகழ்வுகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக இப்பவும் பலது வந்து போகும். ஒத்தேடி பாதை, சைக்கிளை ஓட்டி வந்தேன். நான் கொண்டு வந்த வண்டியில் வந்த அரிசி கீழே விழுந்துட்டு, ஆப்போசிட்டில் பெத்தே லாரி எனக்கு வேண்டி வந்த வழியை அவர் அந்த அரிசி அப்படி அள்ளி போட தட்டியும் அந்த வண்டி நின்றுச்சு. இன்னைக்கு அந்த ரோடு பெருசாச்சு. கர்த்தர் கனம் பண்ணினார் தேசத்தை, உங்களையும் அவர் கனம் பண்ணுவார். பழையதை மட்டும் மறக்காமல் இருந்தால் நீங்கள் எங்கேயும் வழி விலக மாட்டீங்க. பழையதை மட்டும் மறக்கவே கூடாது. 5 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொன்னார். முதலிடம் தேவனுக்கு, நீதியை நாடுங்கள். முதலிடம் மறுபடியும் தேவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாழுங்க. கவலை விட்டு விடுங்க. 4வது, உணவு உடை எல்லாவற்றையும் அவர் தருவார். முன்னுரிமை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கடைசியாக முதலிடத்துக்கு உங்களை கொண்டு செல்வார். ஆமென் சொல்லுங்க. தேவன் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்தீர். இந்த வார்த்தையின்படி வளர, இந்த வார்த்தையின்படி நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்திருளோம். இப்பொழுது பிரிக்கிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.